இது என்ன டைட்டில் சார்? மாம்பழம், மழைத்துளி, இறைவனின் திருவிளையாடல் அப்படின்னு போடுறீங்களா? இது என்ன அர்த்தம் எங்களுக்கு புரியலையே அப்படின்னா, இது மிகப்பெரிய ரகசியம். மாம்பழம் அப்படின்னா தமிழ்நாடு, அதுலேயும் சென்னை. அந்த சுவை வேறு எங்கன்னா கிடைக்குமா? அமெரிக்காவில் கிடைக்குமா? லண்டனில் கிடைக்குமா? மாம்பழம் கிடைக்கும், ஆனால் சுவை கிடைக்குமா? இந்த சுவைனா நம்ம இந்தியாவை அடிக்கவே முடியாது. குறிப்பாக தமிழ்நாடு அப்படின்போது முடியாது. ஆனால் இதில் கூட ஒரு அதிசயமும், இறைவன் எங்கே இருக்கிறான்? இதோ இந்த மாம்பழத்தில் தான் இருக்கான். இந்த ரகசியம் உங்களுக்கு அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அது என்ன தெரியுங்களா? முதல் காய் தலைக்காய்ன்னு சொல்லிட்டு காய்க்கும். அந்த காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், சுவையாக இருக்காது. அதாவது பழமாக இருக்கும், பழம் சாப்பிடலாம், ஆனால் சுவையில் வந்து 1 டிகிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இறைவன் மறைந்திருக்கிறான். மறைவில் சுவையாக இருக்கிறான். மாம்பழ சுவையாக இருக்கிறான். இறைவன் எங்கே இருக்கிறான்? இங்கே தான் இருக்கான். அந்த சுவையை யார் கொடுக்கறது அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அது என்ன அப்படின்னா, இந்த முதல் ஈத்து பழம் எடுத்துருவாங்க. அந்த மரத்தில் இருந்து கட் பண்ண உடனே 2வது ஈத்து அங்கே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மழை ஒன்று வரும். அதற்கு பேர் வந்து கோடை மழைன்னு பேர். இந்த கோடை மழை பெய்ந்த உடனே 2வது ஈத்து வந்து கட் பண்ணுவாங்க. அந்த கட் பண்ணும்போது அந்த மாம்பழத்தினுடைய சுவை பார்த்திங்கன்னா முதல் ஈத்தை விட 4 பங்கு சுவை இருக்கும். அந்த சுவையில் வந்து தெய்வீகமான ஒரு சுவை இருக்கும். அந்த சுவை உலகம் முழுவதுமே ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ஒரு மாம்பழத்தை பண்ணிங்கன்னா கூட அந்த சுவை வராது. முதல் மழை துளி பட்ட உடனே அந்த மாம்பழத்துக்கு புதிய சுவை வரும். அந்த ஸ்வீட் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட சுவை, அது இயற்கையால் வரப்பட்ட சுவை. அந்த சுவையை யாராலையுமே தர முடியாது. எந்த அக்ரிகல்ச்சரும் சரி, அதற்கான தீவனங்கள் என்ன போட்டிங்கனாலும் சரி, அது ஒன்றுமே சரி வராது. அது இயற்கையில் தரக்கூடிய அந்த சுவை, அப்படிப்பட்ட சுவை தான் மாம்பழ சுவை. அந்த 2வது ஈத்தில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த மாம்பழத்துக்கு ஒரு தனி சுவை வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பிரமாதமாக போகும். மேங்கோ ஜூஸ் சாப்பிட்றவங்க, அப்படியே பழத்தை சாப்பிட்றவங்களாம் அந்த சுவையை எல்லாரும் அறிஞ்சிருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சென்னையில் இருந்து வரக்கூடிய அந்த 2வது ஈத்தில் வரக்கூடிய அந்த மாம்பழ சுவையை மறக்கவே முடியாது. அதுதான் இறைவனது செயல், அதுதான் இறைவனது திருவிளையாடல், அதுதான் இந்த புண்ணிய பூமி, அதுதான் இந்த இந்திய பூமி, அதுதான் இந்த மண்ணு சொல்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் வர இருக்குது, அதையெல்லாம் பாருங்கள். நிறைய நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.